Good morning children. Today we are going to see about the lesson British rule of India. In that we are going to see about East Indian Company and British rule till 1857. Okay, in that what we are going to see about is British East India Company and Battle of Plassey. These are two we are going to see now. So you already know children, there were many emperors, kings, they were ruled over our country. நம்ம கண்ட்ரி நிறைய ராஜாக்கள் அவங்கெல்லாம் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் வாட் ஹேப்பன் டியூரிங் this time, so what happened, India had trade relations. India had trade relations with many countries. நம்ம வந்து இந்த டைமில் இந்தியா நிறைய கண்ட்ரியோட ட்ரேட் வச்சுட்டாங்க, பிஸ்னஸ் வச்சுட்டாங்க with many countries, with அரப் என்னென்ன கண்ட்ரிஸ், டச், ஃப்ரெஞ்ச். ஸோ லைக் திஸ் மெனி கண்ட்ரிஸ் இவங்க நம்ம இந்தியா இந்த கண்ட்ரிங்களோட என்ன வச்சாங்க, ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ வாட் ஹேப்பன், த பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து ட்ரேட் பண்ணதான், பிஸ்னஸ் பண்ணதான் வந்தாங்க. ஸோ வாட் ஹேப்பன், த பிரிட்டிஷ் கேம் டு இந்தியா ஆஸ் ட்ரேடர்ஸ். எதுக்குமா வந்தாங்க, அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு தான், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் மெயின்லி வந்தாங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பட் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு கம்பெனி அதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ட்ரேட் பண்ண தான் வாங்கினாங்க, ஆனால் கடைசியில் என்ன பண்ணாங்க, ஸ்லோலி அவங்க நம்ம நாட்டில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எப்போ ஆரம்பித்தாங்கம்மா, இந்த ஏர்லி 17th century. ஸோ இந்த 17th centuryயில் அவங்க நம்ம நாட்டுக்கு ட்ரேட் பண்ண வந்தவங்க நம்ம நாட்டில் ஒரு கம்பெனியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மூலமாக என்ன பண்ணாங்க, they continued to increase their influence in India. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை நம்ம நாட்டில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம பவரை காமிச்சு என்ன பண்ணாங்க. அண்ட் அன்லைக் அதர்ஸ்னால் இந்த கண்ட்ரி மாதிரி அரப், டச், இந்த ஃப்ரெஞ்சு மாதிரி இல்லாமல் அவங்க நம்ம நாட்டை என்ன பண்ணாங்க, ஈவென்ச்சுவலி மேட் இந்தியா தேர் காலனி. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவை அவங்க காலனியாக ஆக்கிட்டாங்க. காலனின்னா அடிமை நாடுன்னு அர்த்தம். ஸோ நம்ம பிரிட்டனுக்கு நம்ம நாடை அடிமையாக ஆக்கிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்தியா என்ன பண்ணாங்க, அரப், டச்சு, ஃப்ரெஞ்சு கூடலாம் வந்து பிஸ்னஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு வச்சுக்கிறதுக்காக வந்த இந்த பிரிட்டிஷ்காரங்க, பிரிட்டன் பீப்புள், வாட் தே எஸ்டாப்ளிஷ்ட் அ கம்பெனி. அவங்க ட்ரேடுக்காக வந்தவங்க தனக்காக ஒரு கம்பெனியே நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது பேர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எப்போது, ஏர்லி 17th centuryயில். ஸோ அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, மற்றவங்க மாதிரி இல்லாமல், மற்றவங்க ட்ரேட்காக வந்தாங்க, அவங்க மாதிரி இல்லாமல் நம்ம நாட்டை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடிமையாக ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஸோ இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பற்றியும் பேட்டில் ஆஃப் பிளாஸே. we are going to see about that. Okay, first one is about the British East India Company. What happens, the British East India Company, the British East India Company என்ன பண்ணாங்க, the traders they reached the western coast of India. அந்த ட்ரேட் பண்ண வந்த இந்த பிரிட்டிஷ் East India, they reached East India, traders of the East India Company. ECI is East India Company.
what happens, they reach the western coast of India in 1608. ஸோ 1608 அவங்க நம்ம இந்தியாவுக்கு ரீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா த Portuguese traders were already operating in India. இவங்க வரத்துக்கு முன்னாடியே இந்த போர்ச்சுகீஸ் வந்து நம்ம நாட்டில் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க இந்த டைமில். ஸோ அப்போ என்னாச்சு, பை த ஏர்லி 17th century both யார் இந்த டச் பீப்புளும் அண்ட் French people என்ன பண்ணாங்க, to began looking trade opportunities in India. So இவங்க என்ன பண்ணாங்க, டச் பீப்புளும் இந்த பை த ஏர்லி 17th centuryல டச் பீப்புளும் ஃப்ரெஞ்ச் பீப்புளும் நம்ம நாட்டில் பிஸ்னஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காக they are looking an opportunity to trade with India. So this was the first. What happened, traders of East India Company அவங்க வெஸ்டர்ன் எந்த இந்தியாவுக்கு எந்த இடத்துல வந்து இருந்தாங்க, வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1608 they reached. Then what happened, அந்த டைமில் இவங்க வரதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் ட்ரேடர் வந்து நம்மள ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரெஞ்சும் டச் பீப்புளும் என்ன பண்ணாங்க, அவங்களும் என்ன பண்ணாங்க, நம்ம நாட்டில் ட்ரேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு சொல்லிட்டு they also looked. Okay, then what happened next, this led to the increased competitions. என்னாச்சுமா, this led to the increased competitions between among these companies from these countries to gain trade control over India and result in violent incidents involved in companies and traders. So what happened, ஸோ இந்த மாதிரி ஒருத்தராக இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுக்குள்ளே என்னாச்சு, இந்த கண்ட்ரிங்கள்லாம் இந்த டச்சு, ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ் இவங்களுக்குள்ளெல்லாம் சண்டை வர ஆரம்பிச்சுது. அந்த சண்டைகள் வந்து சில சமயம் வயலன்ஸ் இன்சிடெண்ட்டாக கூட இருந்துச்சு between the companies and the traders. So then what happened, this include attack on ships. ஸோ ஒவ்வொருத்தருங்களோட ஷிப்ஸை கடலில் வரவிடாமல் தான் பிஸ்னஸ்லாம் நிலைக்கணும்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, ஷிப்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் பிளாக்கிங் த ட்ரேட் ரூட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ட்ரேட் ரூட்ஸ் எல்லாம், வழிகளெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவங்க வர வழியெல்லாம் என்ன பண்ணாங்க, ரூட்டெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, அடைச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் தி காம்படிஷன்ஸ். வாட் ஹேப்பன், இந்த கண்ட்ரீஸ்குள்ளெல்லாம் காம்படிஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் தான் இந்தியாவில் ட்ரேட் பண்ணுவேன், நீ தான் பண்ண அப்படின்னு சண்டை வரும்போது அவங்களுக்குள்ள வயலண்ட் இன்சிடென்ட், ஒரு பெரிய சண்டைகள்லாம் வர ஆரம்பிச்சது. அது மெயினாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஒருத்தரோட ஷிப்பு இன்னொருத்தர் ஷிப்பு உள்ளே வராத அளவுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரேடு பிஸ்னஸ்க்கு பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு வர ரூட்டெல்லாம் என்ன பண்ணாங்க, பிளாக் பண்ண ஆரம்பித்தாங்க. திஸ் வாஸ் ஹேப்பன் because of the competitions. And next in 1651, so this year first the East India Company, what happened, this it established
its first factory. அவங்களோட இந்த 1651ல the East India Company what they have did, they established its first factory on the, where they established on the banks of river Hooghly, banks of river Hooghly. Where the Hooghly is, children, it is in Calcutta, that is in Bengal, and made Calcutta their base for operation in India. What's the meaning for this operation in India? So first what happened, this in 1651 the East India Company, what's the abbreviation for EIC? That the East India Company, they established its first factory. First they established the company, where they established on the banks of river Hooghly, where that is, it is in Bengal, and there they established their first factory, and Calcutta is and Bengal, there they made their operation. First they stayed there, angarthu avangaloda business avanga they started operating. Then what happened, the company started slowly acquire territories and expanded their trade in Bengal. So அவங்க என்ன பண்ணாங்க, slowly acquire, நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேட்டையும் டெரிட்டரிஸும் அவங்க கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க கீழே கொண்டு வந்து அது அவங்களோட அந்த கம்பெனியை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. தென் ட்ரேட் இன் பெங்கால், எதுக்காக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க, ட்ரேடை வந்து பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக they expanded their trade in Bengal. How they expanded, with the influence of the local rulers and traders, with the help of local traders. அந்த ஏரியாவில் இருக்க ட்ரேடர்ஸ்னாலையும் அந்த ஸ்டேட் ப்ராவின்சஸை வந்து ரூல் பண்ணுற அந்த கிங்ஸ் ரூலர்ஸ் அவங்களோட ஹெல்ப்னால அவங்களோட இந்த பிஸ்னஸை வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியை ஹூக்லி, பேங்க்ஸ் ஆஃப் ஹூக்லியில் பெங்காலில் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அதில் இருக்க அந்த லோக்கல் ட்ரேடர்ஸ், அப்புறம் ரூலர்ஸ், ராஜா, அவங்கெல்லாம் வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் திஸ் வாஸ் நாட் லைக் பை அ முகல் நவாப் ஆஃப் பெங்கால். Mughal Nawab of Bengal. He doesn't like that. What's his name? Siraj Dowla. The Nawab name is Siraj Dowla. He was against the company. Okay, against the company. Why he was against the company? He was against the company, okay, gaining control, trade control in India. ஸோ ஏன் அவருக்கு வந்து இது அகெயின்ஸ்டாக இருந்தாங்கன்னா, அவங்க நம்ம நாட்டில் வந்து நம்ம ட்ரேடை வந்து இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணுறத பிஸ்னஸை அவர் விரும்பலை. ஏன் அவர் விரும்பலை? ஏன்னா இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, தே டுக் அவே த ரெவென்யூ ஃப்ரம் தீஸ் ப்ராவின்சஸ். கல்கட்டா அந்த மாதிரி உள்ள ஸ்டேட்ஸில் என்ன பண்ணாங்க, அங்கே இருக்க எல்லாத்தையும் பணத்தையும் அவங்க ரெவென்யூஸையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ திஸ் வாஸ் நாட் லைக் பை த Siraj Dowla. So he was against this people. So what happens, however, the Britishers was not ready to accept the Nawab rule. Nawab rule வந்து அவங்க accept பண்ணல. Nawab orders was not accepted
by the British. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, என்னதான் நவாப் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும், ட்ரேட் பண்ணக்கூடாது, நீங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அகெயின்ஸ்டாக இருந்தாலும் நவாபோட ஆர்டரை அவங்க மதிக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, த கம்பெனி expanded their trade in Bengal. Expanded the trade in Bengal. ஸோ ஆனால் அவங்க என்ன பண்ணமா, பெங்காலில் அவர் சொல்கிறத கேட்காம அவங்க ட்ரேடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால தான் வாட் ஹேப்பன், அந்த நவாபுக்கும் பிரிட்டிஷ் கம்பெனிக்கும் என்னாச்சு, கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. கான்ஃப்ளிக்ட்னா என்ன மீனிங், சண்டை. ஸோ திஸ் conflict between the Nawab and company eventually result in the Battle of Plassey. ஸோ இந்த சண்டை, இந்த நவாபுக்கும் கம்பெனிக்கும் சண்டை வந்ததுனால அது காரணமாக ஒரு பெரிய போர் வந்துச்சு. அது பேர் தான் என்னன்னா பேட்டில் ஆஃப் பிளாசே. ஸோ த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த நவாப் அண்ட் கம்பெனி ஈவென்ச்சுவலி ரிசல்ட் இன் த பேட்டில் ஆஃப் பிளாசே. இங்கே ரெண்டு பேருக்குள்ள கான்ஃப்ளிக்ட்னா சண்டை. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒத்து போகாத அந்த தன்மையினால் அது ரிசல்டட் இன் தி வார், பேட்டில் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பேட்டில் பேர் தான் என்னமா, பேட்டில் ஆஃப் பிளாசே. ஒன்ஸ் அகேன் ஐ டெல் யூ, 61ல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியை ஹூக்லி இல்லை ரிவரில் பெங்காலில் இருக்குது, அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்புறம் கல்கட்டாவை தான் அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு, நம்ம இந்தியாவில் இருந்து ட்ரேட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கல்கட்டாவை சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க, ஸ்லோலி ட்ரேட் பண்ண வந்தவங்க நம்மளோட ஒவ்வொரு ஸ்டேட்ஸாக அவங்களோட அதை இணைச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க ட்ரேடை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது யாருக்கு பிடிக்கல, சிராஜ் தௌலாங்கிற ஒரு நவாபுக்கு ஹீ டசன்ட் லைக் தட். ஸோ வாட் ஹேப்பன், ஸோ நவாபுக்கும் அண்ட் த கம்பெனிக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. தட் ரிசல்டட் இன் தி பேட்டில் ஆஃப் பிளாசே. ஸோ this was the which marked the beginning of British control in India. So இந்த கான்ஃப்ளிக்ட் தான், the battle of Plassey தான் என்ன பண்ணுச்சு, பிரிட்டிஷரோட கம்பெனிஸ் வந்து நம்ம நாட்டை ஆடுறதுக்கு ஒரு சான்ஸாக இருந்தது. So now next we are going to see about this battle of Plassey. Battle of Plassey. Why this is name got its this battle of Plassey? Because the war was happened in this, done in this Plassey. The place name is Plassey. அந்த war நடந்ததுனால, battle நடந்ததுனால அந்த பேட்டிலுக்கு பேர் battle of Plassey. So what happened, Siraj Dawla name of, he is a Nawab of Bengal. He was a powerful leader. How he is powerful leader. அவர் எப்படிமா ரொம்ப ஒரு பவர்ஃபுல் லீடர். அவர் என்ன பண்ணாரு, he asked the company to stop building forts and pay revenue. இவங்க ட்ரேட் பண்ண வந்தவங்க ஸ்லோலி அவங்க ஃபேக்ட்ரிஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கோட்டைகளெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நாட்டில். இப்போது இது வந்து சிராஜ் தௌலாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு. ஹவு தே கேன் கன்ஸ்ட்ரக்ட் அ ஃபோர்ட் இன் அவர் கண்ட்ரி. ஸோ ஹி ஆஸ்க்ட் தோஸ் பீப்புள் டு ஸ்டாப் கன்ஸ்ட்ரக்டிங் த ஃபோர்ட்ஸ் கட்டுறதை நிப்பாட்டுங்க, அப்புறம் எங்களுக்கு ரெவென்யூ பே பண்ணுங்க, எங்களுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் டேக்ஸாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் however this was not accepted, obey by the company. என்ன பண்ணாங்க, கம்பெனி did not obey this. அவங்க obey பண்ணல. உடனே இந்த சிராஜ் தௌலா what he did, when all efforts failed, அவர் செஞ்ச எல்லா முயற்சிகளும்
இந்த பிரிட்டிஷர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு பண்ண எல்லாமே ஃபெயில் ஆன பிறகு வாட் ஹெட் த டெட் சிராஜ் தௌலா, what he did, okay, along the forces of 30,000 soldiers. ஸோ இவர் என்ன பண்ணார், சிராஜ் தௌலா இவங்க சொன்னதை மதிக்கல அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ ஃபோர்ஸஸ் அவர் வந்து 30,000 சோல்ஜர்ஸை சேர்த்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணார், he captured பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரி அவர் அப்படியே கைப்பற்றிட்டுறாரு. என்ன பண்ணாங்க, இந்த 30,000 சோல்ஜர்ஸ் கூட சேர்ந்து இந்த பிரிட்டிஷோட அந்த ஃபேக்ட்ரியை கேப்சர் பண்ணாங்க. அண்ட் டுக் ஆல் அஃபிஷியல்ஸ், எல்லா அந்த ஆஃபீஸர்ஸையும் என்ன பண்ணாங்க இன்டு அவரோட கஸ்டடி, அவர் கீழே அவங்கள கொண்டு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லைனாது ஷட் டவுன் த வேர் ஹவுஸ், குடவுன்கள்லாம் இருக்கும் இல்லைம்மா, அவங்க பொருட்கள்லாம் வச்சுருந்த அந்த குடவுன்களெல்லாம் மூடிட்டாங்க. அண்ட் டுக் அவே, these are all very important things children, you must notice this, took away all the weapons, எல்லா வெப்பன்ஸையும் ஆயுதங்களையும் என்ன பண்ணிட்டார் அவர் அதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டார். அண்ட் blockade பிரிட்டிஷ் ஷிப்ஸ், எல்லா பிரிட்டிஷ் ஷிப்ஸையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, கைப்பற்றிட்டார், பிடிச்சிட்டாரு. ஸோ திஸ் வாஸ் ஹேப்பன். ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து அவர் வந்து ரூல் ஒபே பண்ண சொன்னார். ஸ்டாப் ஃபோர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதையும் நீங்கள் எங்களுக்கு ரெவென்யூ பே பண்ணணும்னு சொன்னாங்க. அதை பிரிட்டிஷர்ஸ் அக்செப்ட் பண்ணலை. உடனே வாட் ஹேப்பன், இந்த சிராஜ் தௌலா 30,000 சோல்ஜர்ஸோட அவங்களோட ஃபேக்ட்ரி, அவங்க அஃபிஷியல்ஸ், அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும், பிரிட்டிஷர்ஸோட ஷிப்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றிட்டார். ஸோ திஸ் அப்செட் பை த ஆக்ஷன் ஆஃப் தி சிராஜ் தௌலா. இந்த மாதிரி சிராஜ் தௌலா பண்ணது வந்து அந்த பிரிட்டிஷர் கம்பெனிக்கு பிடிக்கல. ஸோ இந்த upset by the action, what action, the Siraj Dawla இவ்வளத்தையும் கேப்சர் பண்ணிட்டாரு. அந்த action, upset by the action of the Siraj Dawla, the company under the control, command, under the command of which person, Robert Clive declare war. So என்ன பண்ணாங்க, declare war against him. Who represents here, Siraj Dawla. At which place, Plassey. Which year, 1857. ஸோ சிராஜ் தௌலா இந்த மாதிரி பண்ணதா இந்த ஆக்ஷன்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு பிடிக்காதனால அவங்க இந்த ராபர்ட் கிளைவ் அவரோட கமாண்டுனால, அவர் உத்தரவின் பேரில் என்ன பண்ணாங்க, சிராஜ் தௌலா மேலே போர் தொடுத்தாங்க. ஸோ அந்த எந்த இடத்துல, பிளாசேங்கிற இடத்துல 1857. ஸோ இந்த பேட்டில் சிராஜ் தௌலா வாஸ் டிஃபீட்டட். என்ன பண்ணாங்க, அவர் தோக்கடிச்சு later he was assassinated. Okay, assassinated. What is assassinated? அவரை கொலை பண்ணிட்டாங்க, படுகொலை. ஸோ அதுதான் assassinated. ஸோ அந்த வாரில் வந்து சிராஜ் தௌலா என்ன பண்ணார், தோத்துட்டார் இந்த பிளாசே வாரில். ஸோ அவரை என்ன பண்ணாங்க, அந்த வாருக்கு அப்புறமா அவரை கொண்டு வந்துட்டு கைது பண்ணி கடைசியில் அவரை அப்படி கொண்டுட்டாங்க. தட் இஸ் வாட் ஹேப்பன். இதுதான் இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட முதல் வெற்றி நம்ம இந்தியாவில். ஃபர்ஸ்ட் விக்ட்ரி, திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் விக்ட்ரி, ஃபர்ஸ்ட் விக்ட்ரி ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா. ஸோ திஸ் வாஸ் ஹேப்பன்ட் இன் this battle of Plassey. Not only this, after that also there were many problems. What happened after the defeat of the Siraj Dawla, அவங்க என்ன பண்ணாங்க,
the company after defeat of Siraj Dawla. So the company appointed, யார் appoint பண்ணாங்க? appointed their local allies. அங்கே இருக்கிற லோக்கல் கூட்டாளிகள், அவங்களோட கூட்டாளிகளை வச்சுட்டு அங்கே யாரெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அந்த ரூலர்ஸ், ட்ரேடர்ஸ், அவங்கள வச்சு என்ன பண்ணாங்க? allies as the Nawab of Bengal. So what happened? So இவங்களை சிராஜ் தௌலா தோக்கடித்த பிறகு ஸோ வாட் த கம்பெனி டிட், அங்கே இருக்க அந்த லோக்கல் அலையர்ஸ் யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள வந்து நவாபா பெங்காலுக்கு ஆக்குனாங்க. பட் இந்த நியூ நவாப்ஸ் இந்த நியூ நவாப்ஸ் ஆல்சோ started protest against the company. இவங்களுமே இந்த கம்பெனியை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, ஓகே, the company wanted to expand their territories and earn more revenue. அப்போது அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க? ஸோ இவங்களும் எதிர்க்க ஆரம்பித்தனால இந்த கம்பெனி என்ன பண்ணாங்க? அவங்க டெரிட்டரிஸை எல்லையை வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண நினச்சாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க? கம்பெனி இட் டிசைடட், அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க? டு பிகேம் நவாப் itself. So what happened? ஸோ தாங்களே இனி யாருமே நவாபா நம்ம வைக்க வேண்டாம், நாமளே வந்து நவாபா ஆகிக்கிட்டால் நாம் எல்லாத்தையும் டெரிட்டரிஸை கேப்சர் பண்ண முடியும், மோர் ரெவென்யூ பீப்புள் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஸோ வாட் தே திங்க், த கம்பெனி வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் த டெரிட்டரிஸ் அண்ட் மோர் ரெவென்யூ. ஸோ தே இட்செல்ஃப் டிசைடட் டு பிகேம் த நவாப் இட்செல்ஃப். தென் திஸ் வாஸ் கேப்டன் சிராஜ் தௌலா வந்து டிஃபீட் பண்ண பிறகு லோக்கல் ஃப்ரெண்ட்ஸை வச்சு அவங்க நவாபா அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் தீஸ் நியூ நவாப்ஸ் ஆல்சோ வாஸ் அகெயின்ஸ்ட் த கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க? ஸோ தாங்களே நவாபா இருந்தால் ரெவென்யூவும் மோர் டெரிட்டரிஸும் கேப்சர் பண்ண முடியும்னு தே டிசைட். ஸோ ஆன் ஆகஸ்ட் 12, 1765 இந்த இதில் அவங்க என்ன பண்ணாங்க? த முகல் எம்பரர், வாட்ஸ் இஸ் நேம்? எம்பரர் ஆலம் ஷா செகண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? இந்த ஆகஸ்ட் 12th இந்த கம்பெனி முகல் எம்பரராக இருந்த ஆலம் ஷா செகண்ட் அவருங்கிற ஃபோர்ஸ் டு அப்பாயிண்ட் த company as திவான் தான் எல்லா ரெவென்யூ கலெக்ட் பண்ணுவாங்க, அவங்க அந்த பிளேஸை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ திவான் ஆஃப் பெங்கால். ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுச்சு? ஆலன் ஷா, முகல் எம்பரர் ஆலன் ஷா அவங்கிறவரை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் எங்கள் கம்பெனியை திவான் ஆஃப் பெங்காலுக்கு அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லாங்க. எதுக்கு இவர் வந்து அவங்களுக்கு சொன்ன பேச்சை கேட்க வேண்டியது இருந்ததுன்னா, இன் ரிட்டர்ன் ஆஃப் for a sum of revenue and protection. ஸோ இந்த ராஜாவுக்கு வந்து இவங்க சில அமௌண்ட் பணமும் ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பும் கொடுத்தாங்க. அதுக்கு ரிட்டர்னாக தான் பதிலாக தான் அவங்க வாட் தே ஹவ் ஆஸ் அந்த கம்பெனியை திவான் ஆஃப் பெங்காலா எங்களை நீங்கள் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து சொன்னாங்க. ஸோ he was forced to do it. ஸோ இந்த திவானுக்கு வந்து தே ஹேட் அ பவர், அவருக்கு வந்து பவர் உண்டு. இந்த திவானுக்கு என்ன பவர்ஸ் இருக்குமா? பவர் டு அட்மினிஸ்டர் டெரிட்டரிஸ்
டெரிட்டரிஸ். இந்த திவான்கிறவங்க எம்பரர் கீழே இருக்க, ராஜா கீழே இருக்க அந்த திவானுக்கு என்ன பவர்ஸ்னால், அவங்க எல்லா எல்லைகளையும் வந்து ஸ்டேட்ஸையும் அவங்க வந்து அட்மினிஸ்டர் பண்ணலாம், கவனிக்கலாம். அண்ட் கலெக்ட் ரெவென்யூஸ், பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளை திவானா ஆக்குனா, ஸோ நம்ம அவங்கள கண்ட்ரோலும் பண்ணலாம், we can get money also. இந்த வேலை தான் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது, they gain enough revenue. இது மூலமாக அவங்களுக்கு நல்ல ரெவென்யூஸ் வந்து பணம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ நாட் only that, then next what happened, the victory in the battle of Plassey. இந்த இதில் கிடைச்ச வெற்றி மூலமாக இந்த கம்பெனி என்ன பண்ணாங்க, கம்பெனி used various strategies na plan. என்னமா strategies is a plan. So what happened, அவங்க நிறைய பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்க to gain control over India, over Indian territories and obtain revenue. ஸோ என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஸோ இந்த பேட்டில் வெற்றி அடைஞ்ச அப்புறம் இந்த கம்பெனி என்ன பண்ணாங்க, நிறைய பிளான்ஸ் வந்து யோசித்தாங்க, யூஸ் பண்ணாங்க. என்னத்துக்கு, ஸோ கண்ட்ரோல் ஓவர் இந்தியன் டெரிட்டரிஸ், நம்மளோட இந்தியன் ஸ்டேட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பணம் கிடைக்கிறதுக்கும் நிறைய பிளான்ஸ் வந்து அவங்க போட்டாங்க. ஸோ ஃப்ரம் 1757 to 1857 they annexed many Indian states. What they have did, so தனித்தனி இந்த from 1757 வந்து 1857 வரைக்கும் அவங்க நிறைய இந்தியன் ஸ்டேட்ஸ், தனித்தனியாக இந்த இந்தியன் ஸ்டேட்ஸை ஒன்றா இணைச்சாங்க. தட் இஸ் வாட் annexed. ஸோ இப்படி அனெக்ஸ் பண்ண அப்புறம் from 1857 63% of the Indian territories இந்த 1857 அப்புறம் 63% ஆஃப் இந்தியன் 63% ஆஃப் நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியாவோட கம்பெனிக்கு டைரக்ட் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. மீதி இருக்கிற ரிமைனிங் பர்சன்ட் இன்டைரக்ட் கண்ட்ரோலில் இருந்துச்சு. 63% fully came under the direct control and the remaining was under the indirectly under their control. So not only this, and this was not liked by the many people, that is the ruling classes, local ruling classes, then peasants, விவசாயிகள், okay, peasants, landlords, okay, நிலத்த உரிமையாளர்கள், landlords, and சிப்பாய்ஸ், soldiers were not happy with the growth of the கம்பெனி. இந்த கம்பெனி இந்த வளர்ந்து வர்றது நிறைய பேருக்கு பிடிக்கல. யாருக்கெல்லாம் பிடிக்கலமா, த ரூலிங் கிளாஸஸ், லோக்கல் அங்கே ரூல் பண்ணுற அந்த கிங்ஸ், அவங்களுக்கெல்லாம் தே டசன்ட் லைக். விவசாயிகள், அப்புறம் லேண்ட் உரிமையாளர்கள், அப்புறம் சிப்பாய், சோல்ஜர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அவங்க இந்த க்ரோத், இந்த கம்பெனி வளர்ந்து வர்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. அது மட்டும் இல்லை, அண்ட் சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை, அவங்க நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதுவுமே இவங்களுக்கு பிடிக்கல. அந்த கம்பெனி வளர்ந்து வரதும் பிடிக்கல, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்ததும் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் என்னாச்சு, dissatisfaction
வாட் திஸ் இந்த விருப்பம் இல்லாதது என்ன பண்ணுச்சு? grew over time. அது அப்படியே வளர்ந்துட்டே வந்து that led to the revolt of 1857. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அவங்க வளர்ந்து வர்றது, அவங்க தனக்கு போடுற அந்த சேஞ்சஸ் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பிடிக்காமனால இந்த மக்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, கொஞ்சம் டைமில் அவங்க ஒரு பெரிய புரட்சி பண்ண வேண்டிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் என்னது? the revolt of 1857. In the next class we are going to see about the revolt of 1857. Today's assignment. What the assignment is, children? Learn and write Battle of Plassey. It's a very, very important question for the, if you go for the 10th standard also, it's a very important question, children. Battle of Plassey. So learn well. Thank you. Have a nice day.